இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சில முக்கிய சட்ட ஆவணங்களை வச்சு ஒரு ஆழமான தேடலை ஆரம்பிக்க போறோம். பொதுமக்களாகிய உங்களுக்காகவே நாங்க தயார் செஞ்ச ஒரு ஸ்பெஷல் பதிவு இது. ஆமா. அதாவது நீங்க ஒரு புகார கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்கன்னு வைங்க. அப்போ அவங்க உங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுக்க முடியுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இத போல காமாத் அப்படிங்கிற ஒரு சாமானியரோட கதையிலிருந்து நாம தொடங்குவோம். 2008ல அவரோட சின்ன பொண்ணு லலிதா குமாரி கடத்தப்படுறா. ம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அது. பதறிப்போன அந்த அப்பா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் உடனே அவரோட புகார பதிய மறுக்கறாங்க. ஒரு சாதாரண மனிதனோட இந்த வலி நிறைந்த போராட்டம் தான் பின்னாடி பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல ஒரு பெரிய வரலாற்று தீர்ப்புக்கு காரணமாச்சு. இந்த வழக்குல அப்படி என்ன ஒரு சட்டச்சிக்கல் இருந்துச்சு? இந்த வழக்கின் மையப்புள்ளி சிஆர்பிசி, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 154 தான். அதுல அப்படி என்ன சொல்லிருக்காங்க? ஒரு புகார் வந்தவுடனே அதோட உண்மைத்தன்மையை விசாரிக்க போலீஸ்க்கு உரிமை இருக்கா, இல்ல கேட்ட உடனே அத பதியுறது அவங்களோட கட்டாய கடமையா அப்படிங்கறது தான் அந்த பெரிய கேள்வி. இப்போ இத நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ரெண்டு விதமான முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஒன்னு பர்க்கிங் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்றது. அதாவது குற்றங்களை குறைச்சி காட்டுறதுக்காகவே போலீஸ் புகார வாங்க மறுக்கிறது. இது ஒரு பக்கம். ஆமா. அதே சமயம் இன்னொரு பக்கமும் நம்ம கவனிக்கணும். எந்த விசாரணையும் இல்லாம எல்லா புகாரையும் அப்படியே பதிவு செஞ்சா பொய் புகார்களை வச்சு அப்பாவிகளை துன்புறுத்த அதிக வாய்ப்பு இருக்கு. அது நம்ம அரசியல் சாசன பிரிவு 21க்கே எதிரானதாச்சு. உண்மைதான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ் கொண்டு வர்றதுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால். அப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு சட்டத்துல இருக்கிற ஷால், அதாவது கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி விளக்குனாங்க? நீங்க குடுக்கிற புகார் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது பிடியாணைக்குரிய குற்றத்தை சுட்டி காட்டுச்சுன்னா எஃப்ஐஆர் போடுறது போலீஸோட கட்டாய கடமை அப்படின்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. பிடியாணைக்குரிய குற்றம்னா என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லிடலாமா? அதாவது நீதிமன்றத்தோட வாரண்ட் இல்லாமலேயே போலீஸ் ஒருத்தரை உடனே கைது செய்யக்கூடிய அளவிலான தீவிரமான குற்றங்கள் தான் இது. அப்போ புகார் இந்த மாதிரி இருந்தா காவல் நிலைய வாசல்லையே புகாரோட நம்பகத்தன்மையை எடை போடுற அதிகாரத்தை முற்றிலுமா நீதிமன்றம் போலீஸ்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. ஆமா, கரெக்ட். இப்போ ஒரு நியாயமான சந்தேகம் வரும். கட்டாயம் எஃப்ஐஆர் போடணும்னா பொய் புகார வச்சு யார வேணாலும் உடனே கைது பண்ணிடலாமே. இந்த அபாயத்தை சட்டம் எப்படி கையாளுது? இதுக்கு தான் நீதிமன்றம் ஒரு அருமையான வரம்பு வகுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யறது அப்படிங்கிறது உடனடியா ஒருத்தரை கைது செய்யறதுக்கான அர்த்தம் கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஓ, அப்ப குற்றச்சாட்டை பதிவு செய்யறது வேற, ஒருத்தரை கைது செய்யறதுக்கான ஆதாரங்களை உறுதி செய்யறது வேற. சரியா சொன்னீங்க. பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கணும், அதே நேரம் குற்றம் சாட்டப்பட்டவரோட சுதந்திரமும் பாதிக்கப்படக்கூடாது. அத சமநிலைப்படுத்துற ஒரு நுட்பமான வழி இது. ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா எல்லா வழக்குகளுமே இப்படி ஈஸியா முடிவெடுக்க முடியாது இல்லையா? குறிப்பா குடும்ப பிரச்சனைகள் இல்லனா தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நிறைய பொய் புகார் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுக்காகவே சட்டத்துல சில விதிவிலக்குகள் கொடுத்திருக்காங்க. கோர்ட் சில குறிப்பிட்ட வழக்குகளுக்கு மட்டும் ஒரு முதற்கட்ட விசாரணை நடத்த அனுமதி கொடுத்திருக்காங்க. அது எந்த மாதிரியான வழக்குகள்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? திருமண மற்றும் குடும்ப பிரச்சனைகள், மருத்துவ அலட்சியம், ஊழல் வழக்குகள், வணிக ரீதியான மோதல்கள், அப்புறம் காரணமே இல்லாம பல மாதங்கள் தாமதமா வர்ற புகார்கள். இதுக்கெல்லாம் இந்த விதிவிலக்கு பொருந்தும். இந்த மாதிரி துறைகள்ல தனிப்பட்ட பழிவாங்கும் நோக்கம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனால தான் போலீஸ் நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாம 7 நாட்கள் வரைக்கும் ஒரு முதற்கட்ட விசாரணையை நடத்தலாம். அப்போ இந்த 7 நாள்ல போலீஸ் முழு வழக்கு உண்மையான்னு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்லவே இல்ல. அங்கதான் நீங்க கவனிக்கணும். அந்த 7 நாட்களோட நோக்கமே சம்பவம் உண்மையான்னு தீர்ப்பு வழங்குறது கிடையாது. பின்ன எதுக்கு இந்த விசாரணை? கொடுக்கப்பட்ட புகார் உண்மையிலேயே ஒரு பிடியாணைக்குரிய குற்றத்தின் கீழ் வருதா அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். குற்றத்துக்கான முகாந்தரம் இருந்தா உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். அருமை. ஆக இன்னைக்கு நாம அலசிய இந்த ஆவணங்கள்ல இருந்து பொதுமக்களாகிய உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான படிப்பினை என்னன்னா, ஒரு கடுமையான குற்றத்துக்கு புகார் கொடுக்க நீங்க போகும்போது நாங்க விசாரிச்சுட்டு பதிகிறோம்னு சொல்லி போலீஸ் உங்களை திருப்பி அனுப்ப முடியாது. அதேபோல சட்ட வல்லுநர்கள் இந்த 7 நாள் விசாரணை வரம்ப போலீஸ் சரியா பின்பற்றுறாங்களான்னு உன்னிப்பா கண்காணிக்கணும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை. இதையெல்லாம் தாண்டி நேர்களாகிய நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியோட நாங்க இதை நிறைவு செய்றோம். எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுல
போலீஸோட ஆரம்பகட்ட அதிகாரம் இப்போ பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கு. புகார்கள் எல்லாமே எந்த வடிகட்டலும் இல்லாம உடனுக்குடன் எஃப்ஐஆர் ஆக மாறும்போது குவிய போற அந்த பல்லாயிரக்கணக்கான வழக்குகளை சமாளிக்க நம்ம காவல் நிலையங்களும் நீதி அமைப்புகளும் உண்மையிலே தயாரா இருக்காங்களா? இது நிச்சயம் நீங்க ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சட்டங்கள் மாறலாம், ஆனா அதை செயல்படுத்துற கட்டமைப்பு அதுக்கேற்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு நாம உற்று நோக்கணும். இந்த சிந்தனையோட இன்றைய பகுப்பாய்வை நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி.